It's story time. விவசாய நிலத்துல கிடைச்ச நகைகள் யாருக்கு சொந்தமாச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. நர்மதா நதிக்கரை ஓரமா புல்வயலூர்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் 2 விவசாயிகள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு ரகுநந்தன், இன்னொருத்தர் பேரு வீரபத்ரன். இவங்க 2 பேருக்கும் விவசாய நிலங்கள் நர்மதை நதிக்கரைக்கு பக்கத்திலேயே இருந்ததுனால அவங்களோட விவசாய நிலங்கள் ரொம்ப செழிப்பாவே இருந்துச்சு. இதுல ரகுநந்தன் கிட்ட 2 ஏக்கர் நிலமும் வீரபத்ரன் கிட்ட 32 ஏக்கர் நிலமும் இருந்துச்சு. ரகுநந்தன் தன்னோட வயல்ல இருக்கிற விவசாய வேலைகள் எல்லாம் தானே செய்வாரு. விவசாயத்துல கிடைக்கிற வருமானத்துல தான் அவரும் அவரோட மனைவியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா வீரபத்ரன் அப்படி இல்லை. அவருக்கு விவசாய வேலைகள் கொஞ்சம் தெரியுமே தவிர உடம்பு வணங்கி வேலை செய்ய அவருக்கு பிடிக்காது. தன்னோட வயல்ல இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ய அவரு பண்ணை ஆட்களை வேலைக்கு வச்சிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் அவரு தன்னோட விவசாய வயலை சுத்தி பார்க்கறதுக்காக வருவாரு. அவரோட வயலுக்கும் நர்மதை நதிக்கரைக்கும் நடுவுல தான் ரகுநந்தனோட வயல் இருந்துச்சு. ரகுநந்தன் தன்னோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது வீரபத்ரனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். எப்படியாவது அந்த 2 ஏக்கர் நிலத்தையும் ரகுநந்தன் கிட்டேந்து தானே வாங்கிக்கணும் அப்படின்னு வீரபத்ரன் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா ரகுநந்தனுக்கு தன்னோட வயலை விற்பனை செய்யறதுல விருப்பமே இல்லை. தன்னை மாதிரி 32 ஏக்கர் வச்சிருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் வெறும் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற ரகுநந்தன் கிட்ட பேசுறதே தன்னோட கௌரவத்துக்கு ரொம்ப குறைச்சல் அப்படின்னு வீரபத்ரன் நினைச்சாரு. ஆனா ரகுநந்தன் இப்படியெல்லாம் யோசிக்காம வீரபத்ரனை தனக்கு சரிக்கு சமமா நினைச்சு விவசாய வேலைகளை பத்தி அவர்கிட்ட நல்லா பேசுவாரு. அது வேற வீரபத்ரனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் காலை வேளையில ரகுநந்தன் தன்னோட வயலை உழுதுகிட்டு இருந்தாரு. ரொம்ப வயசாகிக்கிட்டே போகுதே, இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு இப்படி வயல்ல வேலை செய்ய முடியும்? கடவுளே, உனக்கு என் மேல இரக்கமே இல்லையா அப்படின்னு ஏதோ யோசிச்சுக்கிட்டு அவரு வயலை உழுதுகிட்டு இருந்தப்போ அவரோட ஏர்கலப்பை ஒரு கருங்கல்ல மோதி நின்னுச்சு. ரகுநந்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கருங்கல்ல வயல்லேந்து எடுத்து வரப்புல போட முயற்சி செஞ்சாரு. கருங்கல்ல நகர்த்தின உடனே அந்த இடத்துல யாரோ ஒரு பெரிய பானைய புதைச்சு வச்சிருக்கிறத அவரு கவனிச்சாரு. ரொம்ப கவனமா உடையாம அந்த பானைய அவரு வெளியே எடுத்தாரு. அதை திறந்து பார்த்தா அந்த பானை முழுக்க தங்க நகைகளா இருந்துச்சு. தன்னோட வயல்லேந்து தனக்கு இப்படி ஒரு புதையல் கிடைக்கும்னு ரகுநந்தன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரம் முன்னாடி தனக்கு வயசாயிட்டதாவும் வேலை செய்ய முடியாம போனதை பத்தி கடவுள்கிட்ட புலம்பினது கடவுள் காதுலேயே விழுந்துடுச்சு அப்படின்னு ரகுநந்தன் நினைச்சாரு. அந்த நாட்டு சட்டப்படி கிடைக்கிற புதையல்ல பாதி பங்கு அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு மீதி பங்கு தனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரகுநந்தனுக்கு தெரிஞ்சிச்சு. தனக்கு கிடைச்ச புதையலை பத்தி ஊர் தலைவர்கிட்ட சொல்லி அவரு முன்னிலையில எவ்வளவு நகைகள் இருக்கு அப்படிங்கறத கணக்கீடு செய்யணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த ரகுநந்தன் அந்த பக்கமா வீரபத்ரன் வந்ததை கவனிக்கவே இல்லை. ரகுநந்தன் அவரோட வயல்ல ஒரு பெரிய பானைய கையில வச்சுக்கிட்டு நிக்கிறத பார்த்த உடனே வீரபத்ரனுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் வந்துச்சு. ரகுநந்தனுக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சது தெரிஞ்சதும் வீரபத்ரனால அதை தாங்கிக்கவே முடியல. அவருக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. புதையல்ல பாதி பங்கு ரகுநந்தனுக்கு வந்தாலும் அதை வச்சு அவரால இப்ப தன்னோட 32 ஏக்கர் நிலத்தை கூட வாங்க முடியும் அப்படின்னு வீரபத்ரனுக்கு தோணுச்சு. ஏதாவது செஞ்சு இந்த புதையல் ரகுநந்தனுக்கு கிடைக்காம பண்ணணும் அப்படின்னு அவரு உடனே ஒரு திட்டம் போட்டாரு. வீரபத்ரனோட கையில இருந்த பானையில இருந்த நகைகளை பார்த்துட்டு, இது எங்க அம்மாவோட நகைகள், எங்க அம்மா கல்யாணத்தும் போது எங்க தாத்தா எங்க அம்மாவுக்கு செஞ்சு போட்ட நகைகள்,
இது எங்க வீட்டிலேருந்து 50-60 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு போயிடுச்சு. எங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் இந்த நகைகளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நகைகளை திருடின திருடன் அதை உன்னோட வயல்ல புதைச்சு வச்சுட்டு போயிருக்கான் பாரு. இத்தனை வருஷமா இது தெரியாம போயிடுச்சு. இப்பவாவது இது திரும்ப கிடைச்சுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரகுநந்தன் கையில இருந்த புதையலை பிடுங்கிக்கிட்டு போனாரு. ரகுநந்தன் அவரு பின்னாடியே போய் இந்த பானையோட கலை வடிவத்தையும் அதுல வரைஞ்சிருக்கிற வண்ணங்களையும் பார்த்தா இது வீட்டு உபயோகத்துக்கான பானைகள் மாதிரி தெரியல. ஏதோ அரண்மனையில இருந்த பானைகள் மாதிரி இருக்கு. இது உங்க அம்மாவோட நகையா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. இது எனக்கு என்னோட நிலத்திலேருந்து கிடைச்ச புதையல். இதுல பாதியை மட்டும் நான் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு மீதி பாதி எனக்கு சேர வேண்டிய நகைகள் அப்படின்னு சொன்னாரு. வீரபத்ரன் இப்ப ரொம்ப கோபத்தோட, எங்க வீட்டு நகையை எடுத்து அதுல பாதியை நீ அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு மீதி பாதியை நீ எடுத்துக்குவியா? யார் வீட்டு நகைக்கு யாரு ஆசைப்படுறது? இதுல ஒரு நகையை கூட நான் அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டேன். திருடு போன என்னோட நகை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். இதை நான் ஊர் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன். என் நகையை எடுத்து அவர் எப்படி உனக்கு கொடுக்கறாருன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாரு. ரகுநந்தனும் வீரபத்ரனும் அந்த பானையை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்குள்ள ரகுநந்தனுக்கு புதையல் கிடைச்ச செய்தி அந்த ஊர் முழுக்க பரவி ஊர்ல இருந்த எல்லாரும் ஊர் தலைவர் வீட்டு வாசல்ல ஒன்று கூடிட்டாங்க. ஊர் தலைவர் ஜெயராஜ் முதல்ல ரகுநந்தன் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ரகுநந்தன் தன்னோட நிலத்துல தனக்கு கிடைச்ச புதையலை பத்தியும் அதுல பாதிய அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறத பத்தியும் சொன்னாரு. அதுக்கு அப்புறமா அவரு வீரபத்ரன் கிட்ட விசாரிச்சாரு. வீரபத்ரன் அவர்கிட்ட காணாம போன தன்னோட அம்மாவோட நகை தான் இப்ப கிடைச்சிருக்கு, அதனால இதுல பாதிய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, மொத்தமும் தனக்கு தான் சேரணும் அப்படின்னு சொன்னாரு. ஜெயராஜ் அவங்க 2 பேர்கிட்டையும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த புதையல் என்னோட பாதுகாப்புல இருக்கட்டும், நாளைக்கு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்துல இந்த புதையல் யாருக்கு சொந்தங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஊர்ல இருக்கிற பாதி பேர் தன்னோட பண்ணையில வேலை பார்க்கறவங்க அப்படிங்கிற தைரியத்துல நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்து கூட்டத்துல எப்படியும் இந்த புதையலை கைப்பற்றிட முடியும் அப்படின்னு வீரபத்ரன் நினைச்சாரு. அடுத்த நாள் ஊர் பஞ்சாயத்து கூடினதும் ஜெயராஜ் தன்னோட பாதுகாப்புல இருக்கிற புதையலை அங்க எடுத்துக்கிட்டு வந்தாரு. ஊர் மக்கள் முன்னாடி அந்த பானையை திறந்து அதுக்குள்ள இருக்கிற நகைகள் ஒவ்வொன்னா வெளியே எடுத்தாரு. ஒவ்வொரு நகையை பார்க்கும்போதும் வீரபத்ரன் ஊர் தலைவர்கிட்ட இந்த நகை கண்டிப்பா எங்க அம்மாவோடது தான், அவங்க கழுத்துல இந்த நகையை போட்டுக்கிட்டு இருந்ததை நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வீரபத்ரன் ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி அவரோட பண்ணையில வேலை செய்யற 2 பேரும் இந்த நகைகள் வீரபத்ரனோட அம்மாவோட நகைகள் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. பாதி நகைகளை கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது அரண்மனை காவலர்கள் 2 பேரு ஜெயராஜை தேடிக்கிட்டு அங்க வந்தாங்க. அவங்க ஜெயராஜ் கிட்ட உங்க ஊர்லேருந்து வசூலான வரிகளை பத்தியும் உங்க ஊருக்கு தேவையான நலத்திட்டங்களை பத்தியும் பேசுறதுக்கு ராஜா உங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. நகைகளை கணக்கெடுக்கிற வேலை பாதி நடந்துகிட்டு இருந்ததுனால உடனே அவங்க கூட போலாமா இல்ல வேலையை முடிச்சுட்டு போகலாமான்னு ஜெயராஜுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அதுக்குள்ள அரண்மனை காவலர்கள் அந்த நகைகளை பார்த்துட்டு, இந்த நகைகள் இங்கே எப்படி வந்துச்சு? இது அரண்மனையிலேருந்து திருடு போன ராணியோட நகைகள். இதை நாங்க சில வருஷங்களாவே தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த நகைகளை திருடின திருடனை பாதாள சிறையில அடைக்கணும்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இந்த நகைகள் இங்க வந்ததுங்கிறத எங்களுக்கு இப்பவே சொல்லுங்க அப்படின்னு ஜெயராஜ் கிட்ட கேட்டாங்க. இப்ப ஜெயராஜ் அரண்மனை காவலர்கள் கிட்ட ரகுநந்தன் அவரோட வயலை உழுதுகிட்டு இருந்தப்போ ஒரு புதையலா இந்த நகைகள் கிடைச்சிச்சு. நம்ம நாட்டு சட்டப்படி பாதி நகைகளை அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு அவரு தயாராத்தான் இருந்தாரு. ஆனா இந்த நகைகள் எல்லாம் அவங்க அம்மாவோட நகைகள்னு வீரபத்ரன் சொந்தம் கொண்டாடுறாரு. வீரபத்ரனோட அம்மா இந்த நகைகளை கழுத்துல போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்ததா
இவங்க 2 பேரும் சாட்சி வேற சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஜெயராஜ் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாட்சி சொன்ன 2 பேரும், எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த நகைகள் பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, வீரபத்ரன் என்ன சொல்ல சொன்னாரோ அதைத்தான் நாங்க பஞ்சாயத்துல சொன்னோம் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அரண்மனை காவலர்கள் 2 பேரும் வீரபத்ரன் கிட்ட, ராணியோட நகைகள் எப்படி உங்க அம்மாவுக்கு சொந்தமாக முடியும்? அரண்மனையிலேருந்து ராணியோட நகைகளை திருடிட்டு நீங்க தான் அது உங்க அம்மாவோட நகைகள்னு நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இனிமே தன்னோட மிச்ச வாழ்நாள அரண்மனை பாதாள சிறையில தான் கழிக்கணும் அப்படின்னு வீரபத்ரனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவரு உடனே ஜெயராஜ் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க, ரகுநந்தனுக்கு கிடைக்க வேண்டிய இந்த நகைகளை எப்படியாவது அவர்கிட்டேருந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அது எங்க அம்மா நகைகள்னு நான் பொய் சொன்னேன், இது ராணியோட நகைகள்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஜெயராஜ் அவர்கிட்ட, இது உங்க அம்மாவோட நகைகள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இது ராணியோட நகைகள் இல்லைங்கிறது எனக்கும் தெரியாது, இந்த அரண்மனை காவலர்களுக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் அரண்மனை காவலர்களே இல்லை, வெளியூர்ல இருக்கிற என்னோட நண்பனோட பசங்க. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக நான் தான் இவங்கள அரண்மனை காவலர்கள் வேஷத்துல இங்க வர சொன்னேன். உங்களுக்கு சொந்தமில்லாத நகைகளை நீங்க அபகரிக்க முயற்சி செஞ்சதுனால இந்த நகைகளோட எடைக்கு சமமாயிருக்கிற நகைகளை நீங்க அரசாங்கத்துக்கு அபராதமா கட்ட வேண்டி இருக்கும். ஒருவேளை நீங்க கட்ட தவறினா இந்த வழக்கோட உண்மைத்தன்மையை ராஜா கிட்ட சொல்லி நிஜமாவே உங்களுக்கு பாதாள சிறை தண்டனை கிடைக்க நான் ஏற்பாடு செஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. புதையலா கிடைச்ச நகைகள்ல பாதி நகைகளை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு மீதி நகைகளை ரகுநந்தன் எடுத்துக்கிட்டாரு. மொத்த நகைகளோட எடைக்கு ஈடா இருக்கிற தன்னோட சொந்த நகைகளை வீரபத்ரன் அபராதமா கட்டிட்டு ஊர் மக்கள் முன்னாடி அவமானம் தாங்காம அந்த ஊரையே காலி செஞ்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஒரு சின்ன நாடகத்து வழியா இந்த வழக்கோட உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்த ஜெயராஜ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவே பாராட்டினாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.